the ends of the magnet, although this can be very easily cause confusion with the earth geographic pole. But geographic pole வேற magnetic pole வேற. நாங்க north சொல்றது geographic north தான் சொல்றோம். பட் ஆக்சுவலா அது magnetic south இருக்கு. நாங்க ஒரு மேக்னெட்டை கொண்டே வைக்க மேக்னெட்டின் நார்த் போல் என்ன செய்யும்டா சவுத்தை நோக்கி தேடி நிற்கும். அதாவது ஒரு மேக்னெட் எடுத்தோம்டா மேக்னெட்டின் நார்த் போல் காட்டுறது ரெட் கலர், சவுத்தின் கொம்பாஸ் ஒரு மேக்னெட்டா இருக்க போது மேக்னெட்டின் நார்த் டிரெக்ஷன் காட்டுறது நார்த் போல், மற்றது சவுத் காட்டுறது அந்த சவுத் போல். சரியா? அப்ப ரெட் கலர் நார்த்தை காட்டும், பிளாக் கலர் சவுத்தை காட்டும். நார்த் போல்னு சொல்றது ரெட் கலர்னு சொல்றது, நார்த் கம்பாஸ்ல நார்த்னு சொல்றது சவுத்தை தேடி போகுது, சவுத் சீக்கிங் போல்னு சொல்றது, சவுத் சீக்கிங் போல்னு சொல்றது. சரியா? நார்த் போல் சொல்றது சவுத் சீக்கிங் போல இருக்கு. சரியா? ரைட். அப்ப அடுத்து பாத்தீங்கன்னா இப்ப இதுல பாத்தீங்கன்னா இப்ப படத்தை பாருங்க. இது சவுத் இது சவுத் போல் இருக்க போது, ஆனா உண்மையா நார்த் ஜியோகிராபிக் கொம்பாஸ் காட்டுறது இந்த ரெட் கலர் காட்டுது நார்த் போல மேலே இருக்கு, அதாவது ஈக்குவேட்டர்ல இருக்கும். ஈக்குவேட்டர்ல இருக்க ஃபீல்ட் லைன்ஸ் ஹொரிசான்டல் காம்போனன்ட் மட்டும் இருக்கு. அதாவது ஏர்த்ல உள்ள ஃபீல்ட் மாறிக்கொண்டிருக்கும். நார்த் போல் சவுத் போல்ல ஏர்த்தின் வெர்டிகல் காம்போனன்ட் மாத்திரம் இருக்கு. பட் இங்க நார்த் போல் சவுத் போல்ல ஏர்த்தின் மெக்னெட்டின் நார்த் போல் வெர்டிகல் காம்போனன்ட் மட்டும் இருக்கு. மற்ற இடங்கள்ல பாத்தீங்கன்னா ஈக்குவேட்டர்ல மாத்திரம் ஹொரிசான்டல் காம்போனன்ட் இருக்கு. இந்த ஹொரிசான்டல்ல தான் போகுது. மற்ற இடங்கள்ல எல்லா இடத்தையும் ரெண்டு காம்போனன்ட்டும் இருக்கும். மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல நார்த் போலும் இருக்கும், ஹொரிசான்டல் காம்போனன்ட் இருக்கும், வெர்டிகல் காம்போனன்ட் இருக்கும். பாருங்க இதுல பாருங்க. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப இதுல எப்படி இருக்குன்னு சொன்னா இது இப்படி மெக்கானிக்கல் வரைக்க இப்ப நாங்க இந்த இடத்த நிக்கிறோம்ல, ஃபீல்ட் லைன்ஸ் இங்க நார்த்ல இருந்து வெளிக்கிட்டு சவுத் வருதுன்னு சொன்னா இப்போ இப்படி வெளிக்கிட்டு இப்படி வருதுன்னு சொன்னா இந்த பாயிண்ட் நாங்க இதான் எங்க வெர்டிகல் லைன். நான் இங்க இருக்கிறோம், இந்த இடத்துல நிக்கிறோம்டா, இந்த இடத்துல நாங்க நிக்கிறோம்டா, எங்க வெர்டிகல் லைன் இதான். இந்த வெர்டிகல் லைனா இருக்கு, வெர்டிகல் லைனா இருக்கு. மெக்னெட்டிக் இப்படி போகுது. அப்ப ஹொரிசான்டல் காம்போனன்ட் இங்க இருக்குதா? இங்க பாருங்க, இது ஆங்கிள் தந்தா ஹொரிசான்டலோட ஆங்கிள் தந்தா v இந்த cos θ இருக்கும், v cos θ ஹொரிசான்டலா இருக்கும், v sin θ வெர்டிகலா இருக்கு. ரெண்டு காம்போனன்ட் இருக்கு, ஹொரிசான்டல் காம்போனன்ட் இருக்கு, வெர்டிகல் காம்போனன்ட் இருக்கு. பட் இங்க பாத்தீங்கன்னா தனியா வெர்டிகல் காம்போனன்ட் மட்டும் தான் இருக்கும். இதுல இந்த ஈக்குவேட்டர்ல ஹொரிசான்டல் மட்டும் தான் இருக்கு. ஏர்த்தின் நாங்க இங்க இருக்கோம், நாங்க இங்க இருக்கோம்டா, ஹொரிசான்டல் மட்டும் தான் இருக்கு. நாங்க இப்படி இருக்க ஏர்த் இப்படி இருக்க இப்படிதான் ஃபீல்ட் லைன்ஸ் இருக்கு, ஹொரிசான்டல் மட்டும் தான் இருக்கு, வெர்டிகல் இருக்காது. சரியா? மற்ற இடங்கள்ல இதுல வெர்டிகல் காம்போனன்ட், இதுல ஹொரிசான்டல் காம்போனன்ட், மற்ற எல்லா இடத்தையும் வெர்டிகலும் ஹொரிசான்டலும் கலந்துருக்கு. சரியா? ரைட். அடுத்த பாருங்க. இப்ப இதுல நாய்வன் சொந்த செய்தி. ரைட். இதையும் பார்த்துட்டு ஒரு செஷன் பாடுறேன். அடுத்த ரெக்கார்டிங் மெல்ல போடுறேன். இதுல பாருங்க, மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் கேரிங் கரண்ட் கண்டக்டர். ஒரு கரண்ட் இருக்கேக்க, கரண்ட் கண்டக்டர்ல போய்க்க அது எப்படி ஃபீல்ட் லைன்ஸ் எப்படி உருவாகுதுன்னு காட்டிடும்.
ரைட் ஹேண்ட் கிரிப் டூலாம் பாய்க்கலாம். கரண்ட் முன்னுக்கு படத்துல பாருங்க, முதலாவது படத்துல கரண்ட் உள்நோக்கி போகுது. அப்ப ஃபீல்ட் லைன்ஸ் இப்படி சுத்தி வருது. ஃபீல்ட் லைன்ஸ் காட்டிக்கிறேன். ஆனா ஃபீல்ட் லைன்ஸ் என்ன செய்ய போகுது, டிஸ்டன்ஸ் மாறுது. டிஸ்டன்ஸ் வர கூடிக்கணும் போகுது. இப்ப இதைத்தான் நாங்க காட்டிக்கிறது. இப்ப நடுவில் காட்டுறது கரண்ட் உள்ளுக்க போகுது கிராஸ். இது இதுண்ட 3D, இது 2Dல காட்டுகிறது. வேற வேற டிஸ்டன்ஸ் கூடிக்கணும் போகுதுன்றபடியா டிஸ்டன்ஸோட ஃபீல்ட் லைன்ஸ் குறைஞ்சு போகுது. 1/6 குறையும். அது நாங்க பிறகு படிப்போம், பின்னே படிப்போம். ஃபீல்ட் லைன்ஸ் எப்படி குறையுது, இதுக்கு ஈக்குவேஷன் போகுது. சரியா? அப்ப ஒரு பெரிய ஒரு கண்டக்டர் இருக்கு. கண்டக்டர் சுத்தவரை எப்படி ஃபீல்ட் லைன்ஸ் இருக்குன்னு காட்டியிருக்கு. அடுத்த சொலினாய்ட். இதைத்தான் சொன்னான். சொலினாய்ட் இருக்கேக்க ஃபீல்ட் லைன்ஸ் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, சொலினாய்ட் இருக்கு. இப்படித்தான் சொலினாய்ட் இருக்கேக்க அதை சுத்த வர சொலினாய்ட்ல இருக்கேக்க ஒரு ரெப் பண்ணிக்கிறாரு. அதாவது ஒரு ரெப் பண்ணியிருந்தா ரெப் பண்ணிக்க அதுல ரெப் பண்ற இடத்த கரண்ட் போற திசையில அப்படியே நாங்க கையை ஃபிங்கர்ஸை வைப்போம். ஃபிங்கர்ஸை வைக்க அதுல அந்த வெளியில தம்பு எந்த டிரெக்ஷனை காட்டுதோ அதுதான் நோர்த்தா இருக்கும். தம்பை பார்க்கணும். தம் இந்த பக்கமான தம் இதான் நோர்த் போல். இந்த பக்கமா கரண்ட் போகும்னா இப்படி பிடிச்சு விட்டா இதுதான் நோர்த் போல். வலிக்கிற இடத்த பார்த்தா சரி, நோர்த் போல் சவுத் போல். சரியா? அப்ப இங்க பாருங்க, இது நோர்த் காட்டிக்கிறதுக்கு இது மேக்னெட்டோட கம்பேர் பண்ணா சரி. இது ஒரு டெம்பரரி மேக்னெட்டிக். அதாவது டெம்பரரியா ஒரு சுருளை சுத்தி சொலினாய்டு சுருளை சுத்தி நாங்கள் மேக்னெட்டை உருவாக்கி இருக்கோம். கரண்ட் கொடுக்குறோம், ஃபீல்டு உருவாகுது. அப்ப இதைத்தான் இங்க ஃபீல்ட் லைன்ஸை மாத்திரம் காட்டிக்கிறாரு. சரியா? இதே மக்கா பார்த்துட்டு டக்குன்னு பாட்டுவோம். அடுத்த பாடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு பிளேன் சர்க்கிள் கோயில பாருங்க. பிளேன் சர்க்கிள் கோயில நீங்கள் இப்படி கரண்டை யூஸ் பண்ண நடுவால ஃபீல் போகும். அல்லது அந்த ரிங்கின் வழியே ரிங்குக்கு பிடிச்சிங்கன்னாலும் ரிங்குக்கு கரண்ட் பிளக்ஸ் நடுவால போகும். உங்களுக்கு விரும்பின மாதிரி பிடிக்கலாம். இதை கரண்டா ஃபீல் உங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி பிடிக்கலாம். அதாவது இப்படி போய்க்க கரண்ட் இப்படி கொண்டா இப்படி பிடிச்சு விட்டோம்னா ஒவ்வொரு சர்க்கிள் இப்படி சுத்தி வரேன்னு சொன்னா இப்படி சுத்தி வரைக்க ஒரு சொன்ன ஒரு சின்ன செக்மெண்ட் எடுக்கணும். கரண்ட் இதுக்கால போகுது. கரண்டுக்கு தம்ப வைக்க யூஸ் பண்றோம். ஃபீல்டு இப்படி போகுது, நடுவால போகுது, சுத்தி வருது. இப்படி சுத்தி ஃபீல்ட் லைன்ஸ் இருக்கும். சுத்தி வரப்போ சரியா? இப்படி சுத்தி வரப்போ நடுவில் ஹை ஃபீல்டு இருக்கும். அடுத்து பாருங்க, இது ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் த்ரூ மெட்டல். மெட்டல்ல பாத்தீங்கன்னா மெட்டலுக்குள்ள இதை பாருங்க, மெட்டலுக்குள்ள என்னென்ன போகுதுன்னு பார்ப்போம். இதை பாருங்க, நான் மேக்னெட்டிக் மெட்டீரியல் அது கொப்பர். அதுக்கால மேக்னெட்டிக் மெட்டீரியல் இல்லாத சும்மா ஒரு எஃபெக்டிவ் இருக்கா ஃபீல்ட் லைன் சென்ற பாட்டில் போகும். ஆனா மேக்னெட்டிக் மெட்டீரியல்டா ஃபீல்ட் எல்லாம் அதுக்கால இழுத்து கொண்டு போகும். அது எக்ஸாம்பிள் என்ன, சாஃப்ட் டயர். எங்களுக்கு தெரிஞ்சது சாஃப்ட் டயர் என்னென்னு உருவாகுதுன்னு சொல்லி நீங்க கெமிஸ்ட்ரியில பார்த்துக்கொள்ளுங்க. சாஃப்ட் டயர் உருவாக்கலாம்னு சொல்லி சாஃப்ட் டயருக்கு ஒரு மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கு. என்னண்டா அதுக்கான ஒரு ஃபீல்ட் லைன்ஸ் எல்லாம் இழுத்து கொண்டு போகுது. பாருங்க, லொஸ்ட் ஆகாம அப்படியே போய்கொண்டு. சரி, லொஸ்ட் ஆகாம அப்படியே போய்கொண்டு. சரியா? அப்ப இதுல பாத்தீங்கன்னா இது கிளாஸுக்குள்ளால ஒரு எஃபெக்ட் நடக்கல, 10 வாட் சும்மா இருக்குது. ஆனா சாஃப்ட் டயருக்குள்ளால பாத்தீங்கன்னா நீங்க பாருங்க, அதை கம்பேர் பண்ணி நீங்க பார்க்கலாம். அப்ப ஃப்ளக்ஸ் லீக்கேஜ் இல்லாம போகணும்னா நாங்க என்ன யூஸ் பண்றோம், நாங்கள் சாஃப்ட் டயரை யூஸ் பண்ணலாம். ஓகேயா? அப்ப இதோட நாங்கள் இந்த செஷனை நிப்பாட்டுவோம். அடுத்த நான் கண்டினியூ பண்ண இதை நான் ரெக்கார்ட் பண்ணி உங்களோட இதுக்கு சரியா?